குட் மார்னிங் சார். என்னையா பாக்குற? வேற சத்யராஜியா? இனிஷியல் எஸ், ஊரு மருத, சூப்பரட்ட. மதுரை சார். மருதையா? மதுரை சார். என்னையா மருதக்கார மருதன் தாயா சொல்லுவா? ஓகே மருத சார். இந்த கேச சதனா மருதைக்கு மாத்திட்டாங்க. ஆனா பிரிச்சு பார்க்கலாமா சார்? பார்க்கலாயா, ஆனா அவன் வேலை போயிடும். இது இன்ஸ்பெக்டர் லாரன்ஸ்க்காக வந்திருக்குது. நான் இன்ஸ்பெக்டர் லாரன்ஸ் கிட்ட போன்ல பேசிட்டியா? அவர் தான் சொன்னாரு மாதிரியான கோர்ட்ல இருந்து ஜீப்ல இந்த வழியா தான் கொண்டு வராங்க, நீங்க வழியில பார்த்து மருதை கூட்டிட்டு போங்க. எஸ் சார், நானே ஏத்தி விடுறேன் சார். அந்த டபுள். சரி சார். சார் நிறுத்துங்க சார். சார் சார், கைதி ஹேண்ட் ஓவர் பண்ணதுக்கு கையெழுத்து வேணும் சார். பேப்பரை குடியா? 107 106 பேப்பர் எங்கயா? கவரை குடியா? இந்தாங்க சார். சொன்ன என் பேரு ஆண்டி சார். உங்களை கஷ்டப்படுத்துறதுக்கு மன்னிச்சுங்க சார். போலீஸ் அப்படித்தான் இருக்கணும். வெல் டன். எஸ் சார். பிக் சாப்பிடு சாப்பிடு. சூப்பரண்ட் சத்யராஜா, கையெழுத்து வாங்கிட்டல்ல, நம்ம கிட்ட நடக்குமா? ஆண்டியா கொக்கான்னு இன்ஸ்பெக்டர் வாங்க போவோம், ஏதாவது கொடுப்பாரு. ஏமாந்த சோழகிரிகளே, உங்களையும் போலீஸாக வைத்திருக்கும் இன்ஸ்பெக்டர் ஒரு மரமண்டை. சார் உங்களை தான் சார் சொல்லியிருக்கா. என்ன காரியம் பண்ணிட்டு வந்திருக்கீங்க? You are all suspended. Get out. All of you get out. நீங்க ஏதாவது கொடுப்பீங்கன்னு எதிர்பார்த்தோம் சார், ஆனா இப்படி கொடுப்பீங்கன்னு நாங்க எதிர்பார்க்கவே இல்லை சார். கொலகாரனை நேர்ல பார்த்தாலும் உன்னால கண்டுபிடிக்க முடியாது, அவன் குரலை வச்சுதான் கண்டுபிடிக்கணும். நல்ல வேலை உனக்கு காதாவது கேக்குது, இல்லன்னா காட்டுக்குள்ள நம்ம கதி என்ன? ஏங்க வணக்கங்க, நமக்கு பாட்டு பாட வருங்களா? ஏன் எதுக்கு? படம் எடுக்கலாம்னு. இந்த பக்கம் இங்க போறாப்ல ஷூட்டிங் பாக்குங்க. நமக்கு தெரியாம இங்க எந்த ஷூட்டிங் நடக்காது. ஏன் நீங்க என்ன வில்லனா? வில்லனும் இல்ல ஹீரோவும் இல்ல. அப்ப ஆள விடுங்க. இல்ல அப்ப நீங்க தான் ஹீரோவா? நம்ம ஹீரோவும் இல்ல காமெடியன் இல்லங்க, டைரக்டருங்க. டைரக்டரா? உள்ள போனீங்கன்னா உங்களால ஷூட்டிங் எடுக்க முடியாது, உங்களை ஷூட் பண்ணிடுவாங்க. பரவாயில்லையா? ஒண்ணுமில்ல ஃபாதர், சின்னதா ஒரு கொலை பண்ணிட்டேன். எனக்கு நம்மளும் ஜோடியா உட்காந்துருவோங்க. அது இல்லைங்க, இந்த குரலை நான் எங்கேயோ கேட்டிருக்கேன். எங்கேயே கேட்ட குரல? அது ரஜினிகாந்த் நடிச்ச படம் இல்ல? ஐயோ அது இல்லைங்க, இதே குரலை தான் நான் சர்ச்சில் கேட்டேன். இந்த பாட்டை பாடினது யாரு? ஜேஸ்தாஸா இருக்கும்னு நினைக்கிறேன். தானே வேணாங்கிறது. நான் உன் ரூட்ல வந்தா நீ யார் ரூட்ல போற பத்தியா? சீரியஸா கேக்குறேன், இந்த பாட்டை பாடினது யாரு? நானும் சீரியஸாக பதில் சொல்றேன், நான் தான். நன்றி. உன் உயரத்துக்கு எனக்கு திட்டத்துக்கே மனசு வரலையா? நீ பாட்டுக்கு அவன் தலையை சீட்டு வந்துட்ட, போலீஸ்காரங்க என்ன பிடிச்சி உள்ள வச்சிட்டாங்க. எனக்கு பதில் எங்க மாமனார் உள்ள இருக்காரு, புரியலையா? அதான் என் பாதிரியாரு. பாதிரியார் மாட்டிக்கிட்டாரா? சரி, ஆக வேண்டியது நான் பாத்துக்கிறேன். வேணாம், நானே பாத்துறேன், என் கூட வா. எங்க? போலீஸ் ஸ்டேஷனுக்கு. உன்னை பத்தி சொல்லக்கூடாதுன்னு ஏன் வாய் யார கட்டி போடலையே? இப்ப உன்னையே நான் கட்டி போட்டேன். எனக்கு யார் யார் அடிக்கிறாங்க? நான் தான் அடிக்கிறேன், அவர் அடி வாங்குறாரு. என்ன அடி? யாருக்கு அடி? எனக்கு தான். அட பாவி, எங்க குடும்பத்தோட இப்படி விளையாடுறியே, நீ நல்லா இருப்பியா? தங்கச்சி, நான் யாரோட குடும்பத்தையும் கெடுக்கல. நீ நினைக்கிற மாதிரி நான் கெட்டவனும் இல்ல. உன் புருஷனை பார்த்தா ரொம்ப அப்புறானே தெரியுது. முட்டக்கா ஏதாவது செய்ய போறாரு சொல்லி வை. காளியோட கணக்கு தீர்த்ததுக்கு அப்புறம் நானே போலீஸில் சரணடைகிறேன். காளியா? என் பொண்டாட்டி கண்ணை கூடாக்கணும் அவனை நீ தேடிட்டு இருக்க. இன்னில இருந்து நம்ம தோஸ்து தலைவர். தோஸ்து தெரியாதுன்னு தலைவர. நம்ம இத்தனோண்டு பிளைட் வச்சிருந்தா அவங்க எல்லாம் தலைவர் கூப்பிட்டு தான் பழக்கம். நீங்க புதுசு புதுசா ஏதாவது மெட்டீரியலா வச்சுக்கிறீங்க. சரி சிஷ்யா, தானே வேணாங்கிறது. நானும் பிளைட்லாம் வச்சுக்கிறேன். சரி தலைவர.
பையன் ஜிலு ஜிலுன்னு இருக்கான், குழு குழுன்னு பொண்ணு வந்தா நல்லா இருக்கும். அதுதான் தேட சொல்லி இருக்கேனே. சொல்லி இருக்கீங்களா? வணக்கம் ஐயா. வணக்கம் அம்மா. வணக்கம் ஐயா. வணக்கம். அம்மா உட்காருமா. ஐயா யாரு? ஊமை பண்ணு வேணும்னு தரகர்கிட்ட சொன்னீங்களாம். ஆமா. இது என் தங்கச்சி, வாய் பேசாத ஊமை. கூட்டிட்டு வந்திருக்கேன், பிடிச்சிருக்கான்னு பாருங்க. பொண்ணு பிடிச்சிருக்கான்னு பாரு. உனக்கு பிடிக்கலாம் விட்டுறா. அடிக்கிறானே, பொண்ணு பிடிச்சது போட்டிருக்கு. என்ன அழகு, எந்த கலர், ஆண்டவன் போய் தலை. ஆடு கருப்பா இருந்தாலும் மூக்கு முடியுமா அழகா இருக்காரு. கடவுள் இப்படி ஊமையாக்கிட்டாரு. இவ்வளவு அழகான பொண்ணை இவன் கட்டுறதா? எப்படியாவது நம்ம பக்கம். என்ன சீனிவாசா, சௌக்கியமா? சாப்பிட்டாச்சா? இப்ப சாப்பிட்டுட்டேங்கிற என்ன பண்ண போறீங்க? இல்ல சாப்பிடலன்னு சொல்றேன் போட போறீங்க? இல்ல சாப்பிட்டு சாப்பிடலன்னு சொன்னா உங்களுக்கு தெரிய போறதோ? இல்ல சாப்பிடாம சாப்பிட்டுட்டேன்னு சொன்னா என் வயிறு ரொம்பிடுமோ? யூஸ்லெஸ் ஃபெலோ. இனிமே யாரையா சாப்பிட்டான்னு விசாரிக்க மாட்டேனே. வாங்க வாங்க சார், தைரியமா வாங்க. வாங்க, இது நம்ம வீடுதான். அயோக்கிய பசங்க மனமா போச்சு. திருட்டு பசங்க, காரி பசங்க, மொல்லமாரி பசங்க. வாங்க சார், வாங்க. இதுதான் உங்க போர்ஷன். வீடுன்னா வாசல்ல மூடி இருக்காது. நீங்க கொடுக்குற 15 ரூபா வாடகைக்கு மூடி டப்பா எல்லாம் இருக்குமா? வெயில் காலத்துல நல்லா காத்து வரும், மழை காலத்துல சாரல் வரும். அப்ப நம்ம வீட்டுக்கு வந்துருங்க, திண்ணை ஒதுக்கி தர்றேன், படுத்துக்குங்க. வாசல் திறந்திருக்கே. நான் காலையில தூங்குறப்ப பொம்பளைங்க பார்த்தா கூச்சமா இருக்குமே. நீங்க தான் தூங்கிட்டு இருப்பீங்களே, அப்புறம் என்ன கூச்சம்? பாத்ரூம் லெட்டின் காமன், தேவைப்பட்ட அளவுக்கு யூஸ் பண்ணிக்கங்க. செவத்துல ஆரிய பலம் கொண்ட மட்டும் அடிங்க. நீங்க அடிக்கிற அடியில 2 வீட்லயும் காரை பேர்ந்து விழுகணும். அப்புறம் உங்க எல்லாருக்கும் சொல்றேன், அடுத்த மாசத்துக்குள்ள வீட்டை காலி பண்ணிடணும். இல்ல இந்த இடத்த சாராய கடைக்கு வாடகை கூட போறேன். விடைங்க, நாட்டுக்கே சாராயம் வந்தாச்சு, வீட்டுக்கு வந்தா என்ன? அதுவும் எப்படி இருக்குன்னு குடிச்சு பாத்துருவோம். நீ குடிப்பையோ? செட்டியார, சாராய கடைக்கு ஒரு நல்ல பாட்டி பிடிக்கிட்ட. வாடகை கிழிச்சிட்ட. இனி உன் பாட்டி எப்படி இருக்காரு? போயா நீ வேற. பேர் என்னையா? ஆனந்தன். எந்த ஊரு? நாகப்பட்டினம். கல்யாணம் ஆயிடுச்சா? 3 குழந்தைங்க இருக்கு. 3 குழந்தைங்க இருக்கிறது இருக்கட்டும், கல்யாணம் ஆயிடுதா? ஏன் அவர் இப்படி பேசுறார்? இதுக்கே பயந்தா இப்படி? அவர் இன்னும் உங்ககிட்ட அவர் பாணியில பேசவே ஆரம்பிக்கல. யோ நாகப்பட்டினம், கவர்மெண்ட் ஒன்னு தானே பெத்துக்க சொல்றது? கவர்மெண்ட்டுக்காக 2, எங்களுக்காக 1. இப்படி எல்லாம் பேசினா பொட்டி தூக்கி வெளில எரிஞ்சிரும். 3ல எத்தனை பொண்ணு, எத்தனை பையன்? 3 பொண்ணு தான். 3 பொண்ணா? கட்டுப்படி ஆகுதா? போராட்டம் தான். எத்தனை வயசு பெண்களுக்கு? 5, 3, 1. அப்போ அடுத்த வருஷம் இன்னொன்னு எதிர்பார்க்கலாம். ஆமா, என்ன ஜாதிப்பா நீ? 7. நான் நாகப்பட்டினத்துல ஒரு அரிசி மில்ல வேலை செஞ்சுட்டு இருந்தேன். மாசம் 150 ரூபா சம்பளம். இப்ப அடிச்ச போயில அரிசி மில்லும் போயிடுச்சு, அதோட என் வேலையும் போயிடுச்சு. ஆனா என் முதலாளி மனசு தங்கம். அவருக்கு மாம்பழத்துல ஒரு பெட்ரோல் பங்க் இருக்கு, அங்க போய் வேலை செய்யணும்னு அனுப்பிச்சிருக்காரு. இங்க கூடி வந்திருக்கீங்களே, வீட்டுக்காரர் போய் சொல்லிட்டாரு. இங்க காத்தே வராதே. காத்தே வேணாமா, அதாலதான் என் குடும்பமே பிரிஞ்சுது. ஏன் சார் பிரியணும்? உங்க மனைவி குழந்தைங்களும் இங்க கூட்டிட்டு வருது. அவங்க ஒரு பள்ளிக்கூடத்துல டீச்சரா இருக்கா. மாசம் 120 ரூபா சம்பளம். எப்படி வேலையை விட்டுட்டு கூட்டிட்டு வர முடியும்? பெட்ரோல் பங்க்ல உங்களுக்கு எவ்வளவு சம்பளம் கிடைக்கும்? 160 ரூபா. 160 ரூபாய் வச்சுட்டு மெட்ராஸ்ல தனியா நீங்க, 120 ரூபாய் வச்சுட்டு நாகப்பட்டினத்துல 3 குழந்தைகளோட உங்க மனைவி. இனிமே நீங்க எப்படி சார் சந்திச்சுக்க போறீங்க? நாங்க ஏற்கனவே முடிவு பண்ணி வச்சுட்டோம். மாசம் 3 ரூபா தனியா ஒதுக்கி வச்சிருவா, நானும் 3 ரூபா தனியா ஒதுக்கி வச்சிருவேன். எதுக்கு? இன்னும் லெட்டருக்கு. இனிமே நாங்க தபால் மூலமா தான் சந்திச்சுக்க போறோம்.
மெட்ராஸ்ல எங்க சாப்பிடுறேன்? ஏதாவது ஹோட்டல்ல தான். ஹோட்டலுக்கு எவ்வளவு செலவாகுதோ அதுல கொஞ்சம் குறைச்சிட்டு கொடுங்களே, நான் உங்களுக்கு சாப்பாடு போடுறேன். நீங்க பிராமின்ஸ், நான் இல்ல, நாங்களும் உங்க ஜாதிதான், ஏழைங்க. உங்களுக்கு நல்லது செய்யணுங்கிறதுக்காக மட்டும் நான் சாப்பாடு போடுறதா சொல்லல. எனக்கு மாசம் ஏதாவது பணம் கிடைக்கும் இல்லையா, அதுக்காக தான் சொன்னேன். பாவம், இவளுக்கு ஏதோ பண கஷ்டம் போல இருக்கு. மதுரபூதம் சௌக்கியமா? பதிலுக்கு சாப்பிட்டாச்சான்னு கேட்க வேண்டாம். எங்கேயா போரு? எனக்கு தெரிஞ்ச டாக்டருக்கு உடம்பு சரியில்லை, பார்க்க போறேன். டாக்டருக்கே உடம்பு சரியில்லையா? ஆமா, பைத்தியக்கார ஆஸ்பத்திரியில வேலை செய்யற டாக்டருக்கே பைத்தியம் முடிச்சிருக்கு தெரியுமா? சோ பைத்தியக்கார ஆஸ்பத்திரியில பைத்தியங்களுக்கு வைத்தியம் பார்க்கிற ஒரு பைத்தியக்கார வைத்தியருக்கே பைத்தியம் பிடிச்சா, அந்த பைத்தியக்கார வைத்தியர் எந்த பைத்தியக்கார ஆஸ்பத்திரியில பைத்தியங்களுக்கு வைத்தியம் பார்க்கிற ஒரு பைத்தியக்கார வைத்தியர்கிட்ட தன் பைத்தியத்துக்கு வைத்தியம் பார்த்துப்பா. அத்தான், நாளைக்கு தீபாவளி தெரியும். இன்னும் உங்களுக்கு வேட்டி துண்டும் அக்காவுக்கு புடவையும் ரவிக்கும் வாங்கல தெரியும். சாயங்காலம் வரப்ப வாங்கிட்டு வரேன்னு சொன்னீங்க தெரியும். இன்னும் நீங்க வாங்கிட்டு வரல தெரியும். அப்ப நாளைக்கு தீபாவளிக்கு என்ன பண்ண போறீங்க? அதுதான் தெரியல. அத்தான், கடவுள் புண்ணியத்துல இன்னைக்கு என் கையில பணம் இருக்கு. கல்யாணமான முதல் தீபாவளிக்கு தான் மச்சான் அத்தானுக்கு வேஷ்டியும் அக்காவுக்கு புடவையும் வாங்கி தரது வழக்கம். நான் சீதனமா தரல, கடனா தரேன். கடன் உறவை கெடுக்கும் அத்தான். ஆனாலும் உங்களுக்கு வரட்டு பிடிவாதம் அதிகம். ஏதோ இன்னி தேதியில அதாவது இருக்கே. மச்சான் தானமா கொடுத்தாலும் வேணாம், கடனா கொடுத்தாலும் வேணாம். ஓகே, நான் இப்ப உங்க மச்சான் இல்ல, கஸ்டமர். இந்தாப்பா புரோக்கர் பரமசிவம். இன்னும் 2 மாசத்துல எங்க அம்மா மெட்ராஸ் கூட்டு வர போறேன். எனக்கு 200 ரூபாய் வாடகையில ஒரு நல்ல வீடு வேணும். இந்த 6 மாச புரோக்கர் கமிஷன் 100 ரூபாய். இப்படி ஐயா, அவருக்கு தீபாவளிக்காக 2 நாள் லீவு, வேலைக்கு போக மாட்டார். தயவு செஞ்சு தீபாவளி கழிச்சு வரீங்களா? காட், இப்படி இருந்தா சத்தியமா நீங்க 2 நாளைக்கு தீபாவளி கொண்டாட போறது இல்ல. இப்போ உங்க அக்கா என்ன விட்டு கொடுக்காம நீ கொடுத்த பணத்தை வேணாம்னு சொன்னாலே, அதுவே நாங்க தீபாவளி ஆயுசு பூரா சந்தோஷமா கொண்டாடினதுக்கு சமம். தலைவலிக்கு இது ரசம் வேணும்னு சொன்னீங்களே, மிளகு ரசமா தக்காளி ரசமா? ஜீரக ரசம். பிகாம் எங்க போற? தற்கொலை பண்ணிக்க. தற்கொலை பண்ணிக்கவா? உள்ளேயே உத்தரத்துல தொங்க வேண்டிதானே? பாடி எடுத்துன்னு வர செலவாவது மிச்சமாகும். நீங்க என்ன சார் செக் போஸ்ட்ல இருக்கிற சென்ட்ரியா? போற வரவங்களை சோதனை பண்ணி தான் அனுப்பணுமா? என்னன்னா காபி சாப்பிட்டேல? ஆண்டி ரொம்ப டயர்டா வர. நிறைய வீட்டுல தீபாவளி பஷ்ணம் பண்ண வேண்டி இருந்ததோ, காசை கரியாக்கணும், அதுக்கு ஒரு பண்டிகை. என்ன கேட்டா நரகாசுரம் செத்த தினத்தை பட்டாசு வெடிச்சு பண்டிகையா கொண்டாடுறதை விட எள்ளுருண்டை பண்ணி தெவசம் பண்ணாதான் அந்த நாடு உருப்படும். கவலைப்படாத, அதுக்கும் உன்னதான் சமைக்க கூடுவேன். மாமா, உனக்காக எவ்வளவு நேரம் நான் வெயிட் பண்றது? பணம் கட்டணம் எங்க? சீக்கிரம் 1000 தடவை சொல்லணும். என்ன பெருசா வாங்கி கொடுத்துட போற? ஒரு சாதாரண ஜீன்ஸ், ஒரு கேடுகட்ட காட்டன் சட்டை. எங்க ரஜினி வாத்தியாரோட புது படம் தீபாவளிக்கு ரிலீஸ். ஒரு பால்கனி டிக்கெட் கூட வைக்கல. 100 ரூபாய் மீதி இருந்தா கொண்டாரு. நல்ல நாள் அதுவுமா? நீ ஏன் அழற? உனக்கு பாவடையும் ரவிக்கையும் தைக்க கொடுத்திருக்கேன். நீ விடிகாலம் தலையில எண்ணெய் வச்சு கொடுத்துக்குள்ள கொடுத்துறேன்னு சொல்லிருக்கான் டெய்லர். அப்புறம் இந்த புடவைய ஜட்ஜு சிவசுப்பிரமணிய ராத்துல தலை தீபாவளி பட்சணம் பண்ணதுக்காக வாங்கி கொடுத்தா. இந்த கவர்ல கடையோட அட்ரஸ் இருக்கு, அங்க போய் இந்த புடவைக்கு பதிலா அப்பாவுக்கு ஒரு வேஷ்டியும் சட்டையும் மாத்தி கொடுப்பாளான்னு கேட்டுன்னு வரியா? அம்மா, ரொம்ப லூசா வாங்கிடாத, அவர் போட்டுண்டா வயசான மாதிரி தெரியறது. என்ன பார்வதி, தீபாவளி எல்லாம் எப்படி இருக்கு? அவரோட தூரத்து அத்தை ஒருத்தர் போன ஜனவரியில இறந்துட்டாங்க. அதனால இந்த வருஷம் எங்களுக்கு தீபாவளி கிடையாது.
ஆண்டவன் ஒருத்தன், அவனால படைக்கப்பட்டவா பல கோடி. ஒவ்வொருத்தரும் தீபாவளிக்கு துணி வாங்கியாச்சான்னு பார்க்கத்தான் அவனும் ஆசைப்படுறான். ஆனா சில சமயம் சில பேர் அவனோட பார்வையில இருந்தும் தவறிடுறா. புது புடவை கட்டிண்டா தான் தீபாவளியா? இருக்கிறதுல நல்ல புடவையா எடுத்து கட்டிக்கோ. ஆத்துல பால் இருக்கா, சர்க்கரை இருக்கா, பால் பாயசம் பண்ணி கொடு, அதான் தீபாவளி. அதுக்காக இல்லாத அத்தையெல்லாம் ஏமா சாகடிக்கிற? ஏக்கா சிரிக்கிறீங்க? நீங்க ரொம்ப அதிர்ஷ்டசாலிம்மா. உங்க வீட்டுல பால் இருக்கு, சர்க்கரை இருக்கு, பால் பாயசம் பண்ணா குடிக்க உங்க புருஷன் பக்கத்திலேயே இருக்கார். ஆனா நாகப்பட்டினத்துல பால் இருக்கு, சர்க்கரை இருக்கு, பால் பாயசம் பண்ண மனைவி இருக்கா, ஆனா குடிக்க வேண்டிய புருஷன் அங்க இல்ல, இங்க இருக்கு. சார் மிஸ்டர் ரங்கராஜன், என் சர்வீஸ்ல எத்தனையோ ஹாஸ்பிட்டலுக்கு நான் போயிருக்கேன். ஆனா நீங்க மெயின்டைன் பண்ற மாதிரி எந்த ஹாஸ்பிட்டலுமே இல்ல. போயிட்டே இருக்கேன். ரியலி ஐ அப்ரிஷியேட் யூ. தேங்க்யூ சார், தேங்க்யூ. ஒன் மோர் திங், உங்க ஹாஸ்பிட்டலுக்கு என்ன ஃபெசிலிட்டிஸ் தேவையோ தாராளமா என்கிட்ட கேட்கலாம். கவர்மெண்ட்க்கு ரெக்கமெண்ட் பண்ணி நான் வாங்கி தரேன். தேங்க்யூ சார், தேங்க்யூ. ப்ளீஸ். யாரையும் காணுமே, பேஷண்ட்ஸ் எங்க இருக்காங்க? இப்போ யோகா டைம். ஓ ஐ see. உங்க அட்மினிஸ்ட்ரேஷனே ரொம்ப புதுமையா இருக்கேன். I'm a bachelor. இந்த ஹாஸ்பிட்டல் தான் என்னோட வைஃப். 24 hours இங்க தான் என்னோட லைஃப். இங்க இருக்கிற பேஷண்ட்டுங்கெல்லாம் என் பிள்ளைங்க மாதிரி. அவங்க எல்லாரையும் அப்படியே அன்பு சங்கிலியால கட்டி வச்சிருக்கேன். அது மட்டும் இல்ல சார், நான் கீழ்ச்ச கோட்டை எவனும் தாண்டவே மாட்டானுங்க. ரியலி? எஸ் மை டியர் டீன். நீங்க நேர்ல பார்த்தா இப்ப ஷாக் ஆயிட்டீங்க பாருங்க. வாட் நான்சென்ஸ். நோபடி இஸ் ஹியர். நீங்க கீழ்ச்ச கோட்டை தாண்ட மாட்டாங்கன்னு சொன்னீங்க. இப்பதான் தெரியுது கேட்டையே தாண்டி போயிருக்காங்கன்னு. நல்லா கீழ்ச்சிங்க. அவனுங்களை கீழ்ச்சிட்டானுங்க, நீங்களும் கீழ்ச்சிட்டீங்க. இவங்களை வச்சு என்ன பண்றது? நீ கொடுத்த 25 ரூபாய்க்கு வேற எவன் வருவான்? அதான் பைத்தியர் ஆஸ்பத்திரிக்கு லூசுலாம் ஏத்திட்டு வந்துட்டேன். சரி சரி அதை கூட. வணக்கம், நான் தான் ஒரு ஓட்டு ஒண்டிமுத்து. தொண்டர்களை மறந்தாலும் இந்த தொகுதியை என்னாலும் மறக்க மாட்டேன். அடியாச்சி, இவ்வளவு கும்பலா இருக்கு. கல்யாண கும்பலா? எனக்கு அத்தானுக்கும் 20ஆம் கல்யாணம். கல்யாணமா கல்யாணம், 20ஆம் கல்யாணம், கல்யாணமா கல்யாணமா. I am Roman Romeo. எங்கே அவள்? யாரே அவன் தனியா நிக்கிறான்? யாரும் சொல்லியா? அவன் ஊமை பைத்தியம், பயங்கர முரடன். அவனை எப்படி இறக்குறது எனக்கு தெரியும். முரளி, கண்ணா, மகாராஜா. இப்போது நமது கட்சியின் மாவட்ட செயலாளர் அதிரடி அன்புமணி அவர்கள் சிறப்புரையாற்றுவார்கள். அஞ்சான் அஞ்சான் மாவீரன், இயக்கத்தின் காவலன், தொண்டனுக்கு தொண்டன் அண்ணன் அவர்களின் அருமை பெருமைகளை பாராட்டி இந்த மாணிக்க மாலையை மலர் மாலையாக அணிவித்துக் கொள்கிறேன். இப்படி மாலை மரியாதைக்கெல்லாம் ஆசைப்படுவன் நானல்ல என்பதை உங்களுக்கு நான் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். இப்படி எளிமையாக வாழ்கின்ற என்னை பார்த்து மாற்றுக் கட்சிக்காரர் சொல்கிறார்கள் நான் பைத்தியக்காரன் என்று. நான் பைத்தியக்காரனா? இந்த கூட்டத்தில் குழப்பம் உண்டாக்க வந்திருக்கின்ற நீங்கள் தான் பைத்தியக்காரர்கள். நீ பைத்தியம், அம்மா பைத்தியம், அப்பா பைத்தியம், எல்லாம் பைத்தியங்க. பைத்தியமோ யாரு அவனுங்க? எல்லாம் லூசும் தலைவா. நீங்க வர லூஸ் மோசம். அதுவும் லூசா? எட்ஜில மிஸ் ஆயிடுச்சு. நீ மட்டும் ஏதாவது சும்மா உட்கார்ந்து இருக்க? எல்லாரும் அடிச்சு நான் 6 ரூபா கிழிச்சுட்டானுங்கய்யா. உன் பொண்ணுக்கு ஏதாவது செஞ்சிருயா? நீ ஊமையா? பைத்தியமா? ஏதாவது பண்ணையா? நான் ஊமையும் இல்ல, பைத்தியமும் இல்ல. எக்ஸ்கியூஸ் மீ சார், நான் சீஃப் டாக்டர் பார்க்கணும். நான் தான் டாக்டர். என்ன விஷயம்? நான் நிர்மலா காலேஜ் ஸ்டூடெண்ட். சோஷியல் சர்வீஸ்க்காக இருக்கிற பேஷண்ட்ஸ் பார்க்கணும். சர்வீஸ் தானே, Yeah. செய்யலாமே. ஒல்லுமி. தேங்க்யூ டாக்டர். நான் மென்டல் ஹாஸ்பிட்டல் போறேன்னு சொன்னேன். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன ரொம்ப பயமுறுத்தினாங்க. ஆனா நான் துணிச்சலா வந்துட்டேன்.
ஆமாமா, இங்க இருக்கிற சில பைத்தியங்க கையில கத்திலாம் வச்சிருக்கும். நீங்க இருக்கும்போது எனக்கு என்ன பயம்? டாக்டர், எஸ். உங்க பேண்ட் பின்னாடி கிழிஞ்சிருக்கு. இப்ப முன்னாடியே கிழிச்சுக்கிட்டேன். ஓகே, ஃபாலோ மீ. பப்பர பப்பர பப்பர. மோட்டர் மோட்டர். நீ யாரு? நீ யாரு? பார்த்தா தெரியல, நான் தான் டாக்டர். உன் பேண்ட் கிழியலையே. பைத்தியமா இருக்கும் போல இருக்கு. கத்தி கீழே வச்சிருக்க, குத்திடுமோ? இத பாரு, நான் வாழ வேண்டிய வயசு. எனக்கு கல்யாணம் ஆகல. கத்தி கீழே போட்டு பாட்டு. எனக்கு மட்டும் இல்ல, சாவர வயசா? எனக்கு தான் கல்யாணம் ஆகல. முதல்ல நீ அதை கீழே போடு. முதல்ல நீ அதை கீழே போடு. பாட்டு. டாக்டர், எனி ப்ராப்ளம்? நோ ப்ராப்ளம். யோ, ஏன் கோட்டியா? நான் தான் டாக்டர். சரி, நீ பைத்தியக்கார டாக்டர். நான் தான் டாக்டர். சுவர். டாக்டர். கத்தத, நான் தான் டாக்டர். இல்ல, நீ இல்ல. I am the doctor. Stop fighting. Please stop fighting. அம்மா, முதல்ல நீ அந்த தொட்டி கீழே வை. ரிஷி, நீ அந்த கத்தியை கொடு. What is going on here? ஒண்ணுல டாக்டர், இந்த பைத்தியக்கார பொண்ணு என்ன பைத்தியமாகிட்டா? மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். இது மென்டல் ஹாஸ்பிடல். இந்த மாதிரி கன்ஃபியூஷன் வரத்தான் செய்யும். அம்மா, நீ நிர்மலா காலேஜ்ல செகண்ட் இயர் பிஎஸ்சி படிக்கிற பொண்ணு, சோஷியல் சர்வீஸ்க்காக வந்திருக்க. உன் பேரு தேவி. இவர் டாக்டர் ரிஷி, சைக்காலஜிக்கல் ஸ்பெஷலிஸ்ட். சாரி சார். ஏன் டாக்டர், உங்க ரிலேஷனா? ஏன் இல்ல, கொஞ்சம் தெரியுது. எதுக்கும் கொஞ்சம் செக் பண்ணி. விடுமா, நீ நினைக்கிற மாதிரி இல்லாத அவன் ஒரு மாதிரி. ஒரு மாதிரினா? ஒரு மாதிரினா கொஞ்சம் பட்டாசு, மூக்குக்கு மேல கோவம் வரும், மத்தபடி நல்லவன். நீ வாமா. இவங்களெல்லாம் வச்சு நீங்க எப்படி சார் சமாளிக்கிறீங்க? முதல்ல என்ன பாவம் செஞ்சோமோ இங்க வந்து மாட்டிக்கிட்டோமே நினைச்சேன். ஆனா போக போகத்தமா புரிஞ்சுக்கிட்டேன். வெளியில இருக்கிற பண பைத்தியம், நகை பைத்தியம், பதவி பைத்தியம், அவங்கள விட இந்த பாவப்பட்ட ஜென்மங்க எவ்வளவு மேல்மா. ஐ லவ் திஸ் ஜாப்மா. I love you, you love me. வேற யாரையாவது லவ் பண்றீங்களா? ஆமா. யார வேணாலும் லவ் பண்ணுங்க, அந்த தடிய முள்றிய மட்டும் லவ் பண்ணாதீங்க. இல்ல, I love you, you love me. I love you, darling. யார் சார் இந்த முரளி? அவரை நான் பார்க்கணும், அவரோட பேசணும். நீ பேசுறாலும் அவன் பேச மாட்டாமா. ஏன் சார்? அவன் ஒரு ஊமம்மா. பாட்டு பாடவா, பாட்டு பேசவா, பாடம் சொல்லவா, பறந்து செல்லவா, பாலிலாவை வந்த. யார் அந்த முறைன்னு கேட்டுக்கிட்டு இருந்தியா? இவன் தான் அந்த ஊம பைத்தியம். என்ன சார் ஊமைங்கிறீங்க? பாடின மாதிரி சத்தம் கேக்குதே. இருக்காது, அது எங்கேயோ கேட்ட குரல். அதுக்கு இவன் வாயச்சிருப்பான் இல்ல கண்ணா? ஹாய் முரளி, ஐ அம் தேவி. நீ இப்படி எல்லாம் செஞ்சினா நீ அவனை கிண்டல் பண்றன்னு அவனுக்கு பயங்கர கோபம் வரும். கண்ணாடி கிண்ணாடி கையில இருக்கிறதெல்லாம் எடுத்து ஓச்சிடுவான். முரளி கலாட்டா பண்ணு, யாராவது காப்பாத்து. ஐயோ ஐயோ, chocolate, 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 chocolate. Yes, good, good. Cool down, Murli. Chocolate. ரிஷி, கரெக்ட் டைமுக்கு வந்து எங்களை காப்பாத்துறப்பா.
இந்த கேக் எல்லாம் உனக்கு வேணுமா? இன்னும் கொஞ்ச நேரத்துல இங்க ஒரு பொண்ணு வருவா. நேத்து வந்தாளே அவதான் தேவி. அவளை நீ நல்லா அடிக்கணும். பயப்படாத, நானே அவளை 4 சாத்து சாத்திருப்பேன். ஆஸ் அ டாக்டர் நான் அதை செய்யக்கூடாது இல்லையா? நீ அடிச்சா பிரச்சனை இல்ல பாரு. இந்த புடி காரியத்தை கச்சிதமா முடி. நீ அடிக்கும் போது நான் வருவேன். நிறுத்துன்னு சொல்லும் போது நிறுத்தணும். இடையில என்ன அடிச்சிடாத.